கடைசியாக கோல்ட் ஸ்டோக் வந்தாச்சு. இதுதான் கோல்ட் ஸ்டோக். கோல்ட் ஸ்டோக் கேட் சூக். இதுதான் ட்ரேடிங். இந்த இருக்கு ஒரு மலபார். குப்பை அப்படிதான் இருக்கும் இங்க. நீ சொன்ன கோல்டு ட்ரெஸ்ஸு அந்த இதுதான் நம்ம சொன்ன கோகுல். இந்த செயின் தான் போடணும் கோகுல். நான் சொன்ன செயின் தான். இதெல்லாம் யாரா போடுறது இவ்வளோ பெரிய செயின்? யானை இது யார்? மன்னர் போடுறதா? மன்னர் இது வந்து அந்த நாட்டு ராணி போடுறதா? என்னடா அது? கோல்ட் சோக். நடுவுல கையை பிடிச்சலாம் எடுப்பாங்க. கோல்ட் சூக் அண்ணா. சூக் என்ன தம்பி இது? தம்மா? சிக்கன் தம் பிரியாணி. இங்க பிரியாணி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீங்க மலபார் வச்சுக்காதீங்க. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மலபார் தம் பிரியாணி. தம்பி ஒரு பைட்டு போமா, யாராவது ஒரு ஆள் பைட் போயிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஹீட்டாகவும் இல்லை. பிக் பைட்டு எப்படி இருக்கு? நம்ம கேப்ல இருந்து தள்ளி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குதா? பக்கத்துல ஆனால் சாப்பிடலாம். பைட் எடுக்கலாம் எப்படியும். எப்படா சூடாக இருக்குன்னு சொன்னேன் கூகுள். ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் இல்லை. பசி எல்லாம் இருக்கும். சாப்பிட்டு தான் அதனால் ஓகே சாப்பிட்டு. என்ன மீன் இது? ஐல. லாஸ் பண்ண போறேன். இந்த டம்ளர்ல நான் வச்சிருக்கேன். இவ்வளோ டம்ளர் என்ன? இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கா? ஃபுல்லாக முள்ளாக வச்சுருக்குது. ஆ நல்லா இருக்கா? ஓகே சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கோல்ட் சோக் போயிட்டு என்ன ஆகணும்னு பார்த்தோம். அப்படின்னு இதுதான் எக்ஸிட்.
பயங்கரமா இருக்கு. என்னடா இப்படி வேற ஸ்டேஷன்ல வியூ சரியில்லைண்ணே. அதான் ஈரோடு நெல் ஃபேக்டரி நம்ம துபாயில வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் ஃபேக்டரி கொடுத்தா தான் பக்கத்துல வந்து முடியும். தலைவிட எப்படி இல்லை ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். இது நல்லா இருக்குண்ணே, எடுங்கண்ணே. அது மட்டும்தான் லேட் ஆகும். மற்ற ஸ்டாப்லாம் பக்கத்துல இருக்கும். Welcome to Peshwari. The next station is Business Bay. யாரு அவருக்கு நான் தான் வழி கோல்ட் ஷாப் போயிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல நீ புரண்டி எடுக்கிற அந்த பஸ் இடந்துற இங்க